கோவை மாவட்டம் புளியகுளத்தில் இருக்கக்கூடிய முந்தி விநாயகர் கோயிலில் தற்போது விநாயகர் சதுர்த்தியானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா. விநாயகர் சதுர்த்தி விழா அங்கு எந்த அளவு கொண்டாடப்படுகிறது? கூடுதல் விவரங்கள். விநாயகர் சதுர்த்தி விழா இந்தியா முழுவதுமே இன்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதிலே முக்கியமாக கோவையில் புளியகுளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு முந்தி விநாயகர் ஆலயத்தில் வீட்டிற்கக்கூடிய விநாயகரானவர் ஆசியாவின் மிகப்பெரிய விநாயகர் என வர்ணிக்கப்படக்கூடியவர். அதாவது மொத்தம் 19 அடி உயரத்திலும் 160 டன் எடை கொண்ட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட விநாயகர் இவர்தான். அதனால் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த விநாயகர் ஆலயத்திலே ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படும். இன்று அதிகாலை முதலே 18 வகையான மலர்களால் விநாயகர் முந்தி விநாயகர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தார். அதே போல இவருக்கான பாலபிஷேகம், நெய்வேத்திய அபிஷேகம் என பல வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. மேலும் இங்கே காலை முதல் பக்தர்கள் ஏராளமானோர் வரிசையாக வந்து இங்கே விநாயகரை தரிசித்து செல்கிறார்கள். இங்கே ஆலயத்தில் வந்து விநாயகரை தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்காக 6 விதமான பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன. விநாயகரானவர் இங்கே புளியகுளத்தில் வீட்டிற்கக்கூடிய முந்தி விநாயகரை வழிபடும் சமயத்திலே தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முந்தி விநாயகர் என்பவர் கல்வியிலே வெகு சிறப்பாகவும் குழந்தைகளுக்கான கல்வி அறிவை போதிக்கக்கூடியவராக, ஞானம் தெரிவிக்கக்கூடியவராக இருப்பார் என்றும் நம்பப்படுகிறது. எனவேதான் மிக சிறப்பு வாய்ந்த இந்த முந்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று காலை முதலே பக்தர்கள் வரிசையிலே வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இன்று இரவு முதல் இந்த பக்தர்களுக்கான இந்த நடை திறக்கப்பட்டிருக்கும் என்ற கோயில் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.